بسم الله الرحمن الرحيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحاسنكم أخلاقا، كما قال عليه الصلاة والسلام والتسليم. رواه الترمذي. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய என்ற ரொம்ப முஹப்பத்துக்குரியவங்க யார் தெரியுமா உங்கள அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. கியாமத்தினுடைய நாளையில் எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்கியமும் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அப்படிங்கிற ரெண்டு சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல கேட்கிறாங்க. கியாமத்து நாளையில என் பக்கத்துலயும் இருக்கிற மாதிரி அதே சமயத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஆளாகவும் யார் இருப்பார்கள் தெரியுமா? இப்போ நபியினுடைய முஹப்பத்துக்கும் நபியினுடைய நெருக்கத்திற்கும் காரணமாக அமையக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும். ஒரு அரசியல்வாதியினுடைய அண்டை வீட்டான் அப்படின்னு சொல்றதுல ஒரு கெத்து இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல, அப்படித்தானே? ஒரு முக்கியமான பிரமுகர் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியாவை கடந்து போகும்போது இதுதாங்க அன்னார் வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோவில் போகும்போதெல்லாம் நிறைய பேர் நமக்கு ஆட்டோ நண்பர்கள் சொல்லுவாங்க, இதுதாங்க அந்த இசையமைப்பாளரோட வீடு அப்படின்னு இந்த பக்கம் போகும்போது சொல்லுவாங்க. ஒரு நடிகருடைய வீடை நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது இன்னாருடைய வீடு அப்படிங்கிறத அந்த பிரபல்யத்துக்காக வேண்டி நம்மளுக்கு என்ன செய்வாங்க, சொல்லிட்டு போவாங்க. அப்ப அவரவர்களுடைய அந்த வீடு அப்படிங்கும் போது அந்த விஷயங்கும் போது அதை ஒரு பெருமையாக கருதுகிறோம் அல்லவா, அது ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி தர்றாங்க. மஜ்லிஸ் அப்படிங்கிறதுனா அமரக்கூடிய இடத்துல நபிக்கு பக்கத்துல அமரக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி முஹப்பத்து என்னுடைய உள்ளார்ந்த அன்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னா அதுல இந்த ஹதீஸ்ல வர்றதே அஹப்பிக்கும் அப்படின்னு வருது, ஹுப்புக்கும் அப்படின்னு வரல. ஹுப்புனா பிரியம்னு அர்த்தம், அஹப்புனா ரொம்ப பிரியம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னுடைய அதிகமான பிரியத்திற்குரிய நபராக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு நெருக்கமாக நீங்கள் அமரணும்னு விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா அஹ்ஸனுக்கும் அக்லாகா, அது யாரால முடியும்னா உங்களில் நல்ல குணம் உடையவர்களால் மட்டுமே இது முடியும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. பெரும்பகுதி எல்லாரும் சொல்லுவாங்க இஸ்லாம் வாளால் பரவியது அப்படின்னு சொல்லுவாங்க, சண்டை போட்டு தான் பரவுனாங்க அப்படிங்கிறத இன்றைய காலத்தினுடைய நடுவண் அரசு சார்ந்த அந்த கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படித்தான் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம மார்க்கம் பரவுனது அப்படிங்கிறது வியாபார ரீதியாக வர்த்தக ரீதியாக அரபு நாட்டில் இருந்து வந்த அந்த முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய குணங்களை பார்த்துத்தான் அதிகமாக தீனுல் இஸ்லாத்துல சேர்ந்ததாக மக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உண்மையான வரலாறுகளை பார்த்தோம்னா அதுதான் கண்ணியத்திற்குரியவர்களை. அதைத்தான் இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹாஸினுக்கும் அக்லாகா, குணங்களில் மிகவும் அழகிய குணமுடையவராக நீங்கள் இருந்தால் மஜ்லிஸ்ல நாளைக்கு கியாமத் நாளையில எனக்கு பக்கத்துல அமரலாம், அதே சமயத்துல என்னுடைய முஹப்பத்தும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அந்த மாதிரி நல்ல அழகிய குணமுடைய நன்னசீபுள்ள நபர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அந்த நபியினுடைய அதிகமான முஹப்பத்தையும் அவர்களுக்கு நெருக்கமான மஜ்லிஸையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.